ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு சாமியின் வீதி உலா. பெருமாள் கோவில் அருகே சாமி மற்றும் பம்பை உடுக்கைகள் வருகை. தண்டுமாரியம்மன் ஆலயத்திலிருந்து தண்டுமாரியம்மன் வீதி உலாவுக்கு செல்கிறது. வீடு வீடாக சாமிகள் வீதி உலா செல்கிறது. நாகன்கொலை மக்கள் அனைவரும் சாமிகளை வரவேற்றனர். சுப்பிரமணியின் பம்பை உடுகையுடன் சிறப்பாக வீதி உலா நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் பம்பை உடுக்கையுடன் உற்சாக ஆடல். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறுகிறது. நவசக்தி விநாயகர், தண்டுமாரியம்மன், கங்கையம்மன் சாமிகள் வீதி உலாவுக்கு கிளம்பியது. கங்கையம்மன் மற்றும் தண்டுமாரியம்மன் அழகான காட்சிகள். நவசக்தி விநாயகரின் அழகான காட்சிகள். இளைஞர்கள் வெடிவெடித்ததில் சிக்கல். தகராறு செய்யும் 2 நபர்கள் வெடிவெடிப்பதில் சிக்கல். வெடிவெடித்தால் குழந்தைகள் அலறும் என்று இளைஞர்களிடம் சத்தம் போட்டு தகராறு ஏற்பட்டது. இளைஞர்கள் மற்றும் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இளைஞர்கள் ஆவேசமாக பேசினர். ஏன் வெடிவெடிக்க கூடாதா என்று கேள்வி. இரு தரப்பினர் இடையில் மோதும் தகராறுகளை தீர்த்து வைத்தார் கிராம நிர்வாகி ஜெகநாதன் அவர்கள். மக்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தார்கள். பிரச்சனையில் ஈடுபட்ட 2 நபர்கள் தனியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். $2000 விலை முகந்த சரத்தை இளைஞர்கள் வகித்தனர். சாமியின் இறுதி ஊர்வலம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு தொடங்கி திங்கட்கிழமை காலை 3 மணிக்கு முடிந்தது. திருவிழா முடிந்ததால் கடைசியாக ராக்கெட் வெடிப்பு.